இன்றைய இந்த காணொளியில் என்னுடைய சிந்தனை என்னவென்றால், இதுவும் மன சந்தோஷம், மன அமைதி அதையொட்டிய ஒரு சிந்தனை தான். இருந்தாலும் இன்னும் ஒரு கோணத்தில் இந்த சிந்தனை அமைந்திருக்கின்றது. ஏனென்றால், இந்த உலக வாழ்க்கை என்பது பல கோணங்களில் இருந்து பல நிகழ்வுகளை உள்ளடக்கியதொன்றாக இருக்கின்றது. தனியாக இது மட்டும்தான் காரணம் என்று சொல்ல முடியாது. அதனால தான் இன்னும் ஒரு கோணத்தில், இன்னும் ஒரு சிந்தனை ஊடாக நிம்மதி இல்லை மன சந்தோஷம் எப்படி உருவாக்க முடியும் என்பது இந்த காணொளியினுடைய சிறப்பு. அதற்கு இந்த மனநிலை ஒன்று இருக்கின்றது. பல நேரங்களில் எங்களுடைய மனநிலை தான் நம்முடைய நிம்மதியை தீர்மானிக்கின்றது. எங்களுடைய மனநிலை சரியாக இருக்கும் பட்சத்தில் நிம்மதி என்பது நிச்சயமாக இருக்கும். மனநிலை மாறும் பொழுது நிம்மதி மாற்றமடைகின்றது. ஒரே மனநிலையில் இருக்கிற பக்குவம் அப்படி இந்த உலகத்தில் மனுஷர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்டால், ஒரே மனநிலையில் இருக்கிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள். ஒரே மனநிலை என்பது இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் மனநிலை மாறாது. செல்வம் வந்தாலும் செல்வம் வராவிட்டாலும் மனநிலை மாறாது. மனிதர்கள் வரலாம், மனிதர்கள் போகலாம், மனநிலை மாறாது. இடங்கள் மாறலாம், நேரங்கள் சந்தர்ப்பங்கள் மாறலாம், மனநிலை மாறாது. இது ஒரு உயர்வான மனிதர்கள் வைத்திருக்கின்ற ஒரு மனநிலை. இல்லாதவர்கள் பழக்கி எடுத்து கொண்ட ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த மனநிலையை தங்களுடைய வாழ்க்கையில் பழக்கி எடுத்திருக்கின்றார்கள். அதனால் நிறைய பேர் இந்த உலகத்தில் அந்த உயர்வான ஒரு மனநிலையோடு வாழ்ந்திருக்கின்றார்கள். இதை விளங்கப்படுத்துவதற்குத்தான் இந்த கதை, ஒரு ஜென் மாஸ்டருடைய கதை. ஒரு ஜென் மாஸ்டர் பல ஆண்டுகளாக எப்படி தவம் செய்வதென்று சொல்லி ஒரு மடம் அமைத்து அங்கே வருகின்ற மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். தவம் எப்படி செய்வது, அந்த தவத்தினுடைய பலனாக மன அமைதி, உள்ளார்ந்த அமைதி எப்படி உருவாக்குவது என்று அவர் சொல்லி கற்றுக் கொடுத்து வந்தார். ஒரு முறை அங்கே கற்க வந்த மாணவர்களில் ஒருத்தர் இந்த ஜென் மாஸ்டருக்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தார். அது என்ன அன்பளிப்புன்னு சொன்னால், அது ஒரு கிறிஸ்டல் கப். உங்களுக்கு தெரியும், கிறிஸ்டல் என்பது இன்னும் ஒரு விதமான தாது மாதிரி ஒரு பொருள். கிறிஸ்டல் போல்டு, கிறிஸ்டல் கிளியர், அப்படியா ஒரு கண்ணாடி போன்ற ஒரு தாது. அதனால் செய்யப்பட்ட ஒரு கப், ஒரு நாம் தேர்த்து முடிக்கிற ஒரு கப், அப்படி ஒரு கப்பை கொடுத்தார். ஜென் மாஸ்டரும் அதை ஒவ்வொரு நாளும் சாப்பிடும் பொழுது பாவித்து அந்த கப்பில் அவர் தனக்கு வேண்டிய நீர் ஆகாரத்தை அருந்தி வந்தார். தேத்தண்ணியோ காஃபியோ டீயோ எதுவோ அதை அதில் அருந்தி வந்தார். மற்றவர்களுக்கும் காட்டி அதில் அவர் சந்தோஷப்பட்டார். இருந்தாலும் இந்த ஜென் மாஸ்டர் ஒவ்வொரு முறையும் அந்த கப்பை கையில் எடுக்கும் பொழுது அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை,
இந்த கப் ஏற்கனவே உடைந்து நொறுங்கிவிட்டது அப்படி என்று சொல்லிக் கொள்ளுவார். இது ஒவ்வொரு நாளும் அவருடைய வழக்கமாக இருந்தது. அந்த கிறிஸ்டல் கப்பில் அவர் பானம் அருந்துவார். அதை எடுக்கும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இந்த கப் ஏற்கனவே உடைந்து நொறுங்கிவிட்டது. ஒரு முறை ஒரு விருந்தாளி அங்கே வந்திருந்தார். அந்த விருந்தாளி தவறுதலாக இந்த கப்பை தட்டி உடைத்து விட்டார். நிலத்தில் பார்க்கின்ற பொழுது அது பல நூற்றுக்கணக்கான துண்டுகளாக உடைக்கப்பட்டு சிதறி போயிருந்தது நிலத்திலே. அங்கே இருந்த எல்லா மாணவர்களுக்கும் ஆச்சரியமும் அதிசயமும், என்ன நடக்கப் போதோ என்று சொல்லி ஒரு விதமான எதிர்பார்ப்பு. அப்பொழுது அந்த சென் மாஸ்டர் சொன்னார், இந்த கப் ஏற்கனவே உடைந்து நொறுங்கிவிட்டது. தும்புத்தடி எடுத்து அதை கூட்டி கொண்டு போய் குப்பையில் அந்த துண்டுகளை எறிந்து விடுங்கள் என்று சொல்லி சும்மா சர்வ சாதாரணமாக எந்த ஒரு பிரதிபலிப்பும் இல்லாமல் எதிர்ப்பும் இல்லாமல் அதை சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார். இந்த மனநிலை அவருக்கு, அந்த கிறிஸ்டல் கப் வந்த நேரம் தொடக்கம் அவருடைய மனநிலை என்னென்னு சொன்னால், அது ஏற்கனவே உடைந்த ஒரு நொறுங்கிய பொருள். அதனால் பெருமைப்படுவதற்கோ, அந்த கப் வந்ததுனால பெருமைப்படுவதற்கோ அல்லது அது உடைந்ததினால் துக்கப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஒரு உயர்வான மனநிலையை அவர் உருவாக்கி வைத்திருந்தார். அதாவது ஒரு பொருள் வருகின்ற பொழுது அந்த பொருள் எங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடாது என்பதை கற்றுக்கொண்ட ஒரு ஜென் மாஸ்டராக அவர் இருந்தார். நமக்கு என்னதில் புரியுது அப்படின்னா, வாழ்க்கையில் சில விஷயங்கள் வரும்பொழுது அது எங்களுடைய நடவடிக்கைகளையும் சிந்தனைகளையும் மனநிலைகளையும் தீர்மானிக்கக்கூடாது, மாற்றக்கூடாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை சொல்லி நிற்கின்றது. அதுதான் உண்மையும் கூட. பல விஷயங்கள் வாழ்க்கையில் வரும் போகும், அதான் நிஜம். வரும் போகும், அதான் நிஜம். நாங்களும் வந்திருக்கிறோம், நாங்களும் போவோம், அதான் நிஜம். எங்கள்கிட்ட பொருட்கள் வாரது மாத்திரமில்லை, நாங்களும் தான் வந்திருக்கிறோம், நாங்களும் தான் போவோம், அதான் நிஜம் என்பதை இந்த சென் மாஸ்டர் புரிந்து வைத்திருக்கின்றார். எல்லா உயர்வான மனிதர்களும் ஏன் ஆன்மீகவாதிகளும் அதை புரிந்து வைத்து கொள்ளுவார்கள். அதனால் அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கின்றார்கள். பொருட்கள், மனிதர்கள், இடங்கள், நேரங்கள், நிகழ்வுகள், மகிழ்ச்சிகள், துன்பங்கள் வரும், ஆனால் போகும். எதுவுமே இங்கு நிலையானது அல்ல. நாங்களும் நிலையானவர்கள் அல்ல. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பது தான் இந்த பூமியினுடைய நியதியும், தொடர்ந்து மாறிக்கொண்டிருப்பது தான் மாறாத சம்பவமும் கூட. இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நம்முடைய பிறப்பை பார்த்திங்கன்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி அழகாக நம்முடைய பிறப்பை தீர்மானித்திருக்கின்றது. நாங்கள் பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தோம்? ஒன்றுமே இல்லை. ஒரு பொட்டு துணி கூட இல்லை, எதுவும் இல்லை, வெறுங்கை. ஒரு ஒன்றுமே இல்லாமல் தான் அந்த பூமிக்கு வந்த நாங்கள். இது இந்த 50க்கு 50 மாதிரி. ஒன்றுமே இல்லாமல் வந்த நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை சேர்த்து கொண்டோம். சேர்த்து கொண்டோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களுடைய உள்ளுறுப்புகள், வெளியுறுப்புகள் எல்லாமே வளர்ந்து முதிர்ச்சி அடைய தொடங்கியது. எங்களுடைய உடம்பு வளர்ந்தது, எங்களுடைய தலை முடிகள் வளர்ந்தது, கண், காது, கைகள், கால்கள் எல்லாமே வளர்ந்து முதிர்ச்சி அடைந்தது. அதோடு சேர்த்து நாங்களும் உலகத்தினுடைய எல்லா விதமான பொருட்கள், மனிதர்கள், செல்வங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சேர்த்து கொண்டு வந்தோம். இது ஏறத்தாழ 50 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட போகும். 50, 60 வயசு போகும். ஆனால் 50 வயசோடு திரும்பவும்
இந்த பிரபஞ்சத்தின் பிரகாரம் எங்கள் உடம்பு ரீதியாக உள ரீதியாக பல விஷயங்களை இழக்கத் தொடங்குவோம். எப்படி சின்ன வயசில் இருந்து நாங்கள் சேர்த்து கொண்டு வந்தோமோ 50 வயசோடு பெரும்பாலும் திரும்பவும் நாங்கள் இழக்கத் தொடங்குவோம். 50 வயசில் இருக்கின்றவர்களுக்கு தெரியும், கண் பார்வை மங்கும், ஞாபகம் இருக்காது, மறதி வரும், காது சில பேருக்கு கேட்காமல் போகும். இளைஞனாக இருக்கின்ற பொழுது, யுவதியாக இருக்கின்ற பொழுது இருந்த வேகம் இருக்காது, ஓட முடியாது, எழும்ப முடியாது, அல்லது அந்த இளைஞனாக இருந்த நேரத்தில் இருந்த வேகத்தோடு ஓடவோ நடக்கவோ எழும்பவோ முடியாது. சிந்தனையில் ஒரு தொடர்பு இருக்காது. இப்படி எல்லா விதமான செயல்பாடுகளும் 50 வயசுக்கு பிற்பாடு அது குறையத் தொடங்கும். இப்போ இயற்கை என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த சிறு வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பல விஷயங்களை கொண்டு வந்து ஒரு எல்லைக்கு வந்த பிற்பாடு மீண்டும் கொஞ்சமாக அதை குறைத்து கொண்டு போகின்றது. அதாவது ஒன்றுமில்லாமலேயே நாங்கள் வந்தோம், பிறகு கொஞ்சமாக சேர்த்தோம், திரும்பவும் ஒன்றுமில்லாத நிலைக்கு எங்களை அது கொண்டு போகின்றது. அதனால 50 வயசில் 60 வயசு 80 வயசு என்று வர்ற நேரத்தில் எல்லாமே செயலிழந்து போயிடும். 80 90 எழும்ப முடியாது, எல்லாம் செயலிழந்து திரும்பவும் ஒன்றுமில்லாத நிலைக்கு இயற்கை எங்கள் உடம்பு மனசை கொண்டு வந்துடும். இதுக்குள்ளே நாங்கள் சேர்த்து கொண்ட இந்த பொருள் பண்டங்கள் இருக்கிறது, உலக செல்வமே பொருள் பண்டங்கள், மனிதர்கள், அதையும் நம்ம இழக்க வேணும் என்று சொல்லித்தான் இது நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எப்படி உடம்பு எல்லாவற்றையும் இழக்கிறதோ அதே போல் சேர்த்த செல்வங்களையும் நம்ம கொஞ்சமாக இழக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்து, எப்படி ஒன்றுமில்லாமல் பிறந்தோமோ அதே போல் ஒன்றும் இல்லாத நிலைக்கு எங்களை கொண்டு போய் நாங்கள் மரணிக்கின்றோம், மீண்டும் ஒன்றுமில்லாமலே போகின்றோம். இதான் இந்த வாழ்க்கையினுடைய சூட்சமம். இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு மனநிலை ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் ஒன்றுமில்லாமல் பிறக்கும் போது இருந்த மனநிலை எல்லாம் இருக்கும்போதும் இருக்க வேண்டும், எல்லாம் இருக்கின்ற பொழுதும் ஒன்றுமில்லை என்ற மனநிலையும் இருக்க வேண்டும். ஆகவே தான் எது இருந்தாலும் இல்லை என்றும், இல்லை என்ற பொழுது இருக்கென்றும் ஒரு மனநிலை இருக்கின்ற பொழுது அது எப்பொழுதுமே நிம்மதியை கொடுக்கும். இந்த தத்துவத்தை தான் இந்த ஜென் கதை நமக்கு சொல்லியிருக்குது. இதுதான் எல்லா ஞானிகளுடைய போதனையாக இருக்கிறது. பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் எல்லாம் வரலாம், எல்லாம் போகலாம், மனநிலை மட்டும் மாறக்கூடாது. அது என்ன மனநிலை என்று சொல்லுவாங்க, நம்ம தேடுகின்றது நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அது அரைவாசி நிம்மதி. நம்மிடம் இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டு போகுதுன்னு சொன்னால் அது இன்னும் ஒரு அரைவாசி நிம்மதி. மொத்தத்தில் இந்த நிம்மதி, அமைதி, நிம்மதி, சந்தோஷம் என்பது வர்ற பொருட்கள்லையோ போகிற பொருட்கள்லையோ வர்ற செல்வங்கள்லையோ போகிற செல்வங்களையோ அல்ல. மனநிலை எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே நிலையில் இருக்க நம்ம கற்றுக்கொண்டால் அதுதான் பெரிய நிம்மதி. நன்றி.